தென்னிந்திய சினிமாவோட இசையுலகத்துல எத்தனையோ பாடகர்கள் இருக்கிறாங்க. ஆனா ஒரு பாட்ட பாடும்போதே நம்மள அப்படியே வேற ஒரு உலகத்துக்கு கூட்டிட்டு போற குரல் யாருடையதுன்னு கேட்டா யோசிக்காம சொல்லலாம். ஆமா, அது நம்ம ஹரிஹரன் சார் தான். நம்மளோட மனசை உருக வைக்கிற ஒரு பக்கா மெலடி வாய்ஸ் அவர்கிட்ட இருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோல ஹரிஹரன் சாரோட கெரியர்ல நம்ம நெஞ்சு விட்டு நீங்காத 10 ஆல் டைம் சூப்பர் ஹிட் பாடல்களை பத்தி தான் பார்க்க போறோம். உங்களுக்கு ஹரிஹரன் சார் பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ வீடியோக்குள்ள போலாம். இந்த லிஸ்ட்ல நாம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது இந்த பாடலை பத்தி சொல்லணும்னா இது வெறும் காதல் பாடல் மட்டும் இல்ல. இயற்கையையும் காதலையும் காதலியோட அழகையும் ஒன்றாக இணைச்சு வர்ற அற்புதமான ஒரு பாடல். ஹரிஹரன் அவர்களோட குரல்ல இருக்கும் அந்த மென்மை இந்த பாடலுக்கு மிகப்பெரிய பலம். இந்த பாடலை கேட்கும்போது ஒரு அழகான அமைதியான உலகத்துக்குள்ள போன உணர்வு வரும். அடுத்தது கண்டு கொண்டேன் படத்திலிருந்து காதல்ல ஒருவர் தனது மனதிற்கு பிடிச்ச நபரை கண்டுபிடிச்ச பிறகு ஏற்படும் அந்த மகிழ்ச்சியை இந்த பாடல் அவ்ளோ அழகா வெளிப்படுத்தியிருக்கும். கேட்பதற்கு மிகவும் இனிமையாகவும் மீண்டும் மீண்டும் கேட்க தோணவும் வைக்கிற இந்த பாடலுக்கு ஹரிஹரன் சாரோட வாய்ஸ் மிகப்பெரியதொரு காரணம்னு தான் சொல்லணும். அடுத்து ஹரிஹரன்னாலே மென்மையான காதல் பாடல்கள் மட்டும் கிடையாதுன்னு புரிய வச்ச இந்த பாட்டு அவருடைய குரலோட இன்னொரு பரிமாணத்தை காட்டுச்சு. பாடலோட இசையோட அவர் குரலும் மிக அழகாக இணைஞ்சு இந்த பாடல் ரசிகர்களிடையே மிகவும் பிரபலமாச்சு. இன்னைக்கு கேக்குறதுக்கு அவ்ளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அடுத்தது காதலன் காதலி இருவருக்குமான ஒரு அழகான உறவை உருவகம் மூலமா பாடலாசிரியர் அவ்ளோ அழகா எழுதியிருப்பாரு. அதோட சேர்ந்து ஹரிஹரன் சார் வாய்ஸ். சில பாடல்களை நாம கேட்போம், சில பாடல்களை நாம் உணருவோம். இதுல இரண்டாவது வகையைச் சேர்ந்த பாடல்தான் இது. காதல் பாடல்களுக்கு ஹரிஹரன் குரல் ஏன் இவ்வளவு பொருத்தமாக இருக்குங்கிறத இந்த ஒரு பாடலே நமக்கு உணர வச்சிடும். அடுத்தது பாடலோட ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் ஒரு மென்மையான காதல் மூட் தொடர்ந்துகிட்டே இருக்கும். அந்த மூடை இன்னும் அழகாக்குவது ஹரிஹரனோட குரல்தான். அவரது குரலில் இருக்கும் அந்த ஸ்மூத்னஸ் பாடலின் ஒவ்வொரு வரிக்கும் ஒரு தனி அழகை கொடுக்கும். எத்தனை வருடங்கள் கடந்தாலும் லவ் மெலடிஸ் பிளேலிஸ்ட்ல இந்த பாடல் கண்டிப்பா இருக்கும். அடுத்தது இந்த பாடலோட மிகப்பெரிய ஸ்ட்ரெங்த் அதன் சிம்பிளிசிட்டி தான். ஆஹோ ஓஹோன்னு இல்லாம அமைதியா எளிமையா ஹரிஹரன் குரல்ல அப்படியே நம்ம மனச கொள்ளையடிச்சிடும். ஹரிஹரன் சார் பாடும்போது வெறும் இசையை மட்டும் கேட்காம பாடலோட இமோஷனையும் நம்மால் உணர முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த பாட்டு மிகப்பெரியதொரு எடுத்துக்காட்டு. அடுத்தது நம்ம எல்லோருக்குமே பிடிச்ச காதலுக்கு மரியாதை திரைப்படத்துல வர்ற இந்த பாடலை கேட்கும்போது மியூசிக் விஷுவல்ஸ் எல்லாத்தையும் தாண்டி ஹரிஹரன் சாரோட குரலை மட்டுமே நாம ரசிச்சு கேட்கலாம். காதலன் காதலிய நினைச்சு காத்திருக்கிற உணர்வு, மனதிற்குள்ள காதல், காத்திருப்போட வலி, இவை அனைத்தையுமே மென்மையா அவரோட குரல்ல உணர்வு பூர்வமா வெளிப்படுத்தியிருப்பாரு. அடுத்தது காதல் வாழ்க்கைக்குள்ள வந்த பிறகு சுற்றியிருக்கிற உலகமே புதுசா தெரியும். அந்த உணர்வை இந்த பாடல் அழகாக வெளிப்படுத்தியிருக்கும்.
வேதம் என்று ஆனது. ஹரிஹரனின் குரல் இந்த பாடலுக்கு ஒரு ட்ரீமி ஃபீலிங் கொடுக்கும். கண்ண மூடிட்டு கேட்கும்போது கூட நம்மை ஒரு வேறு உலகத்திற்கு கூட்டிட்டு போயிடும். இன்னைக்கு வரைக்கும் இந்த பாடல் 90s கிட்ஸ் பல பேரோட ஃபேவரட் பிளேலிஸ்டில் நிச்சயமா இருக்கும். கோடை கால பூங்காற்றா எந்தன் வாழ்வில் வீசினாய். அடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. ஊதா 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 பூ ஊதும் பண்டு ஊதா பூ. பாடலோட இசை, அதன் விஷுவல் ஃபீல், ஹரிஹரன் ஹரிணி வாய்ஸ் காம்போ எல்லாமே ஒன்னா சேர்ந்து மேஜிக் ஒன்ன உருவாக்கியிருக்கும். உன் மழை கூந்தல் மீது என் மனப்பூவை வைத்தேன். ஹரிஹரன் சாரோட வாய்ஸ் இதுல ரொம்ப யூத்ஃபுல்லா எனர்ஜெட்டிக்கா இருக்கும். எத்தனை தடவை கேட்டாலும் கேட்க கேட்க சலிக்காத சாங்ஸ்ல இதுவும் ஒன்னு. ஊதா 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 பூ இன்றும் என்றும் முதிரா பூ. லிஸ்ட்ல கடைசி பாட்டு. உருக்கு சிறுத்தவளே என்ன குங்குமத்தில் கரைச்சவளே. தமிழ் சினிமாவோட லவ் மெலடிஸ் ஹிட்ஸ்ல தனக்கென ஒரு இடத்தை பிடிச்சிருக்கும் இந்த பாடலுக்கு ஹரிஹரன் குரல்ல இருக்கும் அந்த இயல்பான சாம் மிகப்பெரிய பிளஸ். ஒரு தடவை இழுத்து அணைச்சபடி உயிர் மூச்சு நிறுத்து கண்மணியே. பாடலோட ஒவ்வொரு பகுதியும் ரசிகர்களால ரசிக்கப்படுறதுக்கான காரணம் இதுல இருக்கும் யூனிக் மியூசிக்கல் ஃபீல் மற்றும் சிங்கர்ஸோட வாய்ஸஸ் தான். இனி பாக்கியோடம்பும் செய்ய வேண்டும் பாக்கியமே. இப்படி ஹரிஹரன் சார் வாய்ஸ்ல வந்த பாடல்கள் ஒவ்வொன்னிலேயும் ஒவ்வொரு தனித்துவம் இருக்கு. சில பாடல்கள் காதலை உணர வைக்கும், சில பாடல்கள் ஏக்கத்தை வெளிப்படுத்தும், சில பாடல்கள் மகிழ்ச்சியை தரும். ஆனா இந்த எல்லா பாடல்களுக்கும் பொதுவான ஒரு விஷயம் இருக்கிறது, அது ஹரிஹரனின் தனித்துவமான குரல்தான். காலம் மாறலாம், இசை ரசனை மாறலாம், ஆனால் ஹரிஹரன் சார் பாடிய இந்த மாதிரியான எவர்கிரீன் மெலடிஸ் எப்போதுமே ரசிகர்களின் பிளேலிஸ்ட்ல இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஒரு டாபிக்கோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.